श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது கர்ம சந்நியாச யோகத்தில் 8வது ஸ்லோகம். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யதே தத்வவித் பஷ்யன் ஷ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கஷ்சன் ஸ்வபன் ஃபஷன். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யதே தத்வவித் பஷ்யன் ஷ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கஷ்சன் ஸ்வபன் ஃபஷன். இந்த 8வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பஷ்யன்னு சொன்னால் பார்த்தாலும், ஸ்ருண்வன்னு கேட்டாலும், ஸ்பிருஷன் அதாவது தொடு உணர்ச்சி அதாவது உணர்ந்து கொண்டாலும், ஜிக்ரன் முகர்ந்தாலும், அஷ்னன் உண்டாலும் சாப்பிட்டாலும், கஷ்சன் நடந்து சென்றாலும், ஸ்வபன் தூங்கினாலும், அப்புறம் ஸ்வஷன் மூச்சு விட்டாலும், தத்துவவித்து மெய்யறிவுடைய யுக்தகா யோகி என்ன செய்வான் என்று கேட்டால், கிஞ்சித் ஒன்றையும், நைவ கரோமியது தான் செய்யவில்லை என்றும், மன்யதே என்றும் எண்ண வேண்டும். அதாவது ஒரு யோக உஷ்யதே அப்படின்னு கூப்பிட்டார் ஒன்று. அப்புறம் யோகயுக்தா யோகத்தோட கூடிய முனிவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால், அவன் எந்த வேலை செய்தாலும் சாப்பிட்டு தூங்கி நடந்து ஓடி விளையாடி நின்று நடந்து ஓடி எழுந்துரு, அப்புறம் எதையும் முகர்ந்து பார்த்து வாசனைகளை நுகர்ந்தாலும், அழகான இயற்கை காட்சிகளை கண்டாலும், இனிமையான சங்கீதத்தை கேட்டாலும், அதற்கு மேலே என்ன ஸ்ருண்வன் அதாவது எதை இனிமையான சங்கீதத்தை கேட்டாலும், வேதம் ஓதுவதை கேட்டாலும், அப்புறம் அழகான காட்சி எதையும் பார்த்தாலும் என்ன பண்ணுவான் அவன்? தான் தூங்கினாலும் விழித்து கொண்டிருந்தாலும், ஸ்வபன் ஜாக்ரன் 2 நேரத்தையும் அது என்ன பண்ணுறான்? மெய்யறிவுடைய ஒரு முனிவர் எப்படி நினைப்பார்னு கேட்டால், இதை நைவ கரோமீதி நான் இதை செய்யவில்லை என்று ஒருபொழுதும் என்ன தான் செய்வதாகவும் நினைக்க மாட்டான், தான் செய்யவில்லை என்றே எண்ணிக்கொண்டிருப்பான். இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இதில் ஒரு முக்கியமான ஒரு அனெக்டோட் இங்கே சொல்லி பார்க்கலாம். அதாவது நம்மாத்தில் ஒரு சர்வெண்ட்டு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு உபகாரம் பண்ணுறதுக்கு ஒரு சர்வெண்ட் வரா. அந்த காலத்துலலாம் இன்றைக்கி வரவாளாகவும் வச்சுக்கலாம், அந்த காலத்தில் வரவாளாக இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தால் நிறைய ஒர்க்கு மேனுவலாக பண்ண வேண்டியிருந்தது முன்னாடி காலத்தில். இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய ஒர்க்கு மேனுவலாக பண்ண வேண்டாம், எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுது. சர்வெண்ட் வந்தால் கூட அந்த மிஷினில் செய்து கொடுத்துட்டு போகிறவளாக இருக்கா. அப்படி இருக்கும்பொழுது அவள் நம்மாத்தில் வேலைக்கு வரவாளே தவிர, அவள் வரும்போது என்ன சொல்வா? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிப்பள், அப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு கூட்டாலும் சாப்பிட்டுப்பள், அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பெருக்கி தொடச்சி எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் செய்துட்டு, அவளோட எண்ணெய் ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்கும்? இந்த வீட்டில் எவ்வளோ வேகமாக வேலை செய்துட்டு வெளியில் போகணும், இந்த வீட்டில் செய்கிற எந்த காரியத்துக்கும் அவள் பார்த்துப்பள், கண்ணால் பார்த்துப்பள். அப்புறம் நம்ம எதனா வேறு எதான இருந்தாலும் வாசனையாக இருக்கிறது, இன்றைக்கி நம்மத்தில் என்ன பார்க்குறோமோ, டிவி பார்த்துட்டுருக்கோம், பாட்டு கேட்குறோம் அப்படின்னா எல்லாத்தையும் அவளும் கேட்டுப்பள். ஆனால் அவளை என்ன பண்ண மாட்டா? அந்த இதில் எதையுமே பங்கு பற்றிக்காமல் தான் இந்த வீட்டை விட்டு என்ன பண்ணோம், எவ்வளோ சீக்கிரமாக வெகு விரைவில் வெளியில் போனால் இன்னொரு வீட்டுக்கு போய் வேலை செய்கிறது அதை பற்றி யோசித்திருப்பள். அதுக்கு தகுந்த மாதிரி யோசனை பண்ணி வேலையை முடிப்பள். அப்படின்னா என்ன? கவனம் முழுக்க வேலையை வேகமாக முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர, இத்தனை விஷயத்தை அவள் பார்த்துருந்தாலும் அதில் அவள் பற்று இருக்காது. இதுவே இந்த வேலையெல்லாம் அவள் மிஷினில் போட்டு, அவளும் நம்மளோட சேர்ந்து துணி துவைக்கிறதுக்கோ பாத்திரம் தேய்க்கிறதுக்கோ மிஷினில் போட்டு எடுக்கிறா. அவளுக்கு அதுவே இவ்வளோ தான் இருக்கும். சரி, இது எல்லாத்தையும் அவள் மேனுவலாக பண்ணுறா, மிஷின் கிடையாது. அப்படின்னா உரலில் ஒரு பாத்திரத்தில் தோசை மாவு அரைப்பள், அப்புறம் இன்னொரு மாவு எதனா பண்ணுவள், ஜலம் பிடிச்சி வைப்பள். அப்படின்னா இது எது பண்ணினாலும் தனக்கு எந்த விதத்துலையும் அடிபட்டுக்காமல் இருக்கணும். ஒரு மேனுவலாக செய்யும்பொழுது சில பெரிய சாமானை நகர்த்தி வைக்கணும்னா அது ஒரு வேளை இடிச்சிடும். அப்படின்னா அதுக்கு ஜாகிரதையாக இருப்பள். இதுக்கு நடுவில் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு வேறு ஒரு விஷயத்தை பற்றியும் பேசுவலாக இருக்கும்.
ஏன்னா இதெல்லாம் கை தான் செய்கிறது. மிஷினில் செய்தாலும் சாதாரண மேனுவலாக தானே முன்முயற்சி நின்று உடல் உழைப்பில் அந்த வேலையை செய்தாலும் இதெல்லாம் உடம்பு கையில் காலில் தான் செய்கிறது. வாய் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் வாய் அதோடய பேசின்னு இருக்கோம். அந்த வேலையை பண்ணமா, அந்த வீட்டில் இவ்வளோ காசு கொடுத்தாங்க, இந்த காசு செலவாக்கிது, நாளைக்கு இவ்வளோ தூரம் எனக்கு அங்கே போகணும், இந்த சாமான்லாம் வாங்கணும், என் பொண்ணுக்கு துணிமணி வாங்கணும், என் பையனுக்கு பள்ளிக்கூடத்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு வேறு சில வேலைகளை பற்றியும் அவள் பேசின்றிருப்பள். அப்படின்னா என்னாச்சு, மனமெல்லாம் வேறு வேலை செய்துருக்கு, சரீரம் ஒரு வேலை செய்கிறது, வாய் ஒன்று பேசுறது. அதில் எதுலையான்னு ஈடுபாடு இருக்குமான்னு கேட்டால் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அவளுக்கு இதெல்லாம் புண்படுத்தக்கூடாது. துணி துவைச்சுன்னு இருக்கோன்னு சொன்னால் அதில் எந்த விதமான அடிபட்டுக்காமல் வேலை செய்யணும்னு நினைப்பாள். அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கணும்னா அது பாத்திரத்தெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அதை உடைக்காமையோ அதில் இருக்கிற இதெல்லாம் போகாமையோ நம்மளை என்ன பண்ணோம், நம்ம கையை அது பாதிச்சுடாமல் இருக்கணும்னு பார்த்துப்போள். அதுபோல் இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், இந்த உலகத்திலேயே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாலும் ஈஸ்வரனை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். பாக்கி இன்ன பிற வேலைகளினால் பாக்கி யோசனைகள்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கமே பெரிய பிரவர்த்தகம், அந்த பிரவர்த்தகம் தன்னை பாதிக்காதவாறும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன பேர், முனிகி அப்படின்னு பெருமாள் சொல்கிறது. யோகத்தை கை கொண்டவன் அவனை போய் முனின்னு சொல்கிறார். நாம் இப்போ என்ன சொல்லிக்கிறோம், ட்ரைவியலாக நம்மளுக்கு புரியணுமோ, எவ்வளோ வேலை செய்தாலும் எல்லா வேலை செய்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணோம், உலகில் நீ வாழும்பொழுது உலகத் துன்பம் உன்னை புண்படுத்தாமல் இருக்க ஈஸ்வரனை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம மனசில் வாங்கிக்கணும். அப்போ தான் நம்மளோட அந்த மனம் முனிவர் என்ற நிலைமைக்கு போகிறதுக்கு இதெல்லாம் பேசிக் தான், அடிப்படையான முதல் ஸ்டெப்பு. அதுக்கு முன்னாடி போகிறோம். அப்போ நம்மளை தயார் பண்ணிக்கணும். என்ன சொன்னால், மனம் எப்பொழுதும் இறைவனை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும், இறைவனுடைய கல்யாண குணங்களை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.